இந்த வருஷம் நம்முடைய வாக்குத்தத்த வசனம் கலாத்தியர் 3:29. நீ கிறிஸ்துவருடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறேன், வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறேன். நீங்கள் எதின் அடிப்படையில் சுதந்திரராக இருக்கிறீர்கள்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே சுதந்திரர்களாய் இருக்கிறோம். எதன் அடிப்படையில் சுதந்திரராக இருக்கிறார்கள்? எதன் அடிப்படையில் பிள்ளைகளாக இருக்கிறார்கள்? எதன் அடிப்படையில் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள்? எதன் அடிப்படையில் அவர்கள் என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள்? எதன் அடிப்படையில் அவர் மெய்ப்பர்களாக இருக்கிறார்கள்? எதன் அடிப்படையில் சுதந்திரராக இருக்கிறார்கள்? சொல்லுங்க, இந்த ஆண்டு என் வாழ்க்கையில் நிறைவேறாத எல்லாம் நிறைவேறும். நான் வாழ வேண்டிய எல்லா வழிகளும் இந்த வருஷத்தில் தேவன் எனக்கு காட்டி கொடுப்பான். இன்னைக்கு எதன் அடிப்படையில் நம்ம சபைக்கு வர்றோம்? நான் விசுவாசி என்கிற அடிப்படையிலையா? இல்லைங்க, நான் ஒரு சுதந்திரர். நான் சுதந்திரவாளியா இருக்கிறதுனால எங்க அப்பா வீட்டுக்கு வர்றேன். அப்பா வீட்டுக்கு வர என்னையாச்சும் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நான் உங்க வீட்டுக்கு வரட்டேன்னு கேட்டுட்டு போவாங்களா? இல்ல, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா வீடு. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், நான் சுதந்திரர்களா இருக்கிறதுனால, நான் சுதந்திரவாளியா இருக்கிறதுனால நான் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் ஒரு பெர்மிஷன் தேவைப்படுது. ஆண்டவர் சொல்வாரு, நீ சுதந்திரராக இருக்கிறபடினாலே, எதன் அடிப்படையில்? நான் பேசிய வார்த்தையின் அடிப்படையில் நீ சுதந்திரராக இருக்கிறீர். நான் நினைச்சிருக்கேன், நான் செய்த ஒரு கிரியின் அடிப்படையில் நான் என்ன பார்க்கிறேன். நான் என்னுடைய கிரியின் அடிப்படையில் நான் ஏதோ ஒன்று செஞ்சு அதனால கர்த்தரை என்ன பண்ணல, சுதந்திரராக்கல. அவர் தன்னுடைய வார்த்தையினால என்னை சுதந்திரமா மாத்திருக்கிறாரு. சுதந்திரம் என்பது ஒரு மனநிலை, பார்த்துக்கோங்க. அது ஒரு மைண்ட் செட். ஃப்ரீடம் என்பது ஒரு மைண்ட் செட். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்படுகிறவர்களுக்கெல்லாம் நான் ஒரு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் தருகிற அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த இளைப்பாறுதலை யாரும் தரதே இல்லை, நம்புறது இல்லை. ஆண்டவர் தர்றாரு, ஆனா அந்த மக்கள் நம்புறது. ஏன்னா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வியாதி, தரித்திரம், கஷ்டம், நாசம், மோசம், இதாங்க லைஃப் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாறுதல் என்பது ஒரு மனநிலை. நீங்க என்ன பண்ற? உங்க வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போறீங்க, போய் ஓரமா பாத்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. நான் பெட்ரூம்லவே படுத்து தூங்கலாம், ஏன்னா நான் சுதந்திரவாளி. அப்ப இளைப்பாறுதல் என்பது ஒரு மனநிலை. இந்த மனநிலை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இவர் குறுகிய வட்டத்தில் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் நீங்கள் உங்கள் மனநிலையை நீங்க என்ன பண்ணுங்க? விசாலமாக்கி கொள்ளுங்கள். சொல்லுங்க, இங்கே கை வச்சுக்கோங்க. சொல்லுங்க, இங்கே கை வச்சுக்கோங்க. மனநிலையே விசாலமா யோசி. உங்க மனநிலையை சுதந்திரமா விசாலமா மாத்துங்க. உங்கள் குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். அடிமையானவன் தான் சுதந்திரமா வாழவே மாட்டான். ஆனா சுதந்திரமா வாழ்றவன் எப்பவும் அடிமைத்தனத்து கூட வாழவே மாட்டான். அடிமையானவர்கள் கூட வாழவே மாட்டான். வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பது என்பது அது ஒரு மனநிலை. நீங்க சபைக்கு வருது, சபைக்கு வராம இருக்கிறது, ஆராதிக்காம இருக்கிறது எல்லாம் ஒரு மனநிலை, பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. நமக்கு தூரம் முக்கியம் இல்லை, எங்க சபை இருக்குன்னு முக்கியம் இல்லை, யார் இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை. என் தேவன் என்னோட இருக்காரு பாருங்க, அவருக்கு நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன், அதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட். நான் ஒரு இளைப்பாறுதலுடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். உங்கள் மனநிலை தான் உங்களுக்கான சலுகைகளை பெற்றுக் கொடுக்கும். சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? உங்களுக்கான இடத்தை நீங்களே எடுத்துக்கொள்வது. அடிமைத்தனம் என்பது தெரியுமா? இடம் கொடுத்தால் உட்காராம இருப்பது அடிமைத்தனம். சுதந்திரம் என்பது எனக்கான இடத்தை நானே எடுத்துக்கொள்வது. நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் தேவன் அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கிறார். அவருடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அவருடைய மனநிலையை அவர் மாத்திக்கவே மாட்டார். அவருடைய எண்ணங்களை யாருக்காக மாத்திக்கவே மாட்டாரு. அவர் நம்புறாரு, என் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் ஒருவன் என்னை விசுவாசிக்கும் பொழுது நான் அவனை சுதந்திரவாளியாக பார்க்கிறேன், மாற்றுகிறேன். சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தின்படி நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். கவனிங்க, வாக்குத்தத்தத்தின்படி நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். இனிமேல் நம்ம வாழ்க்கை இந்த வருஷத்துல நமக்கு எதனாலும் சரி நம்ம முடிவு பண்ணணும், வார்த்தையின் அடிப்படையில் நான் யார்? வார்த்தையின் அடிப்படையில் நான் யார்? உங்கள் சூழ்நிலையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காதீங்க. வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் சொன்ன தெரியுமா, அடிமை என்பவன் மனநிலை எப்பொழுது என்ன பண்ணுது? அவனுக்கு உட்கார இடம் கொடுத்தாலும் உட்கார மாட்டான். இந்த வருஷம் உங்கள் மனநிலைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள்.
வாக்குத்தத்தத்தின்படி வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வருஷம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதை குறித்து நிறைய நம்ம பேசலாம். வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நான் நம்புறேன், என் வாழ்க்கைக்கு நேராக பேசப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒரு நாள் நம்பும் அப்படிங்கிறத நான் நிறைவேறும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அல்லேலூயா. மக்கள் இருக்காங்களோ இல்லையோ அது விஷயமே இல்லை. எங்கள் வாக்குத்தத்தம் இருக்கிறது என்பதுதான் சத்தியம். அதை நான் நம்புறேன், என் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. ஏன் இண்டிவிஜுவலான லைஃப்ல நடக்கும் சொல்லி நான் நம்புறேன். நான் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க தகுதியுடையவனாக இருக்கிறான். சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. சுதந்திரவாளியானவன் என்பவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனா இருக்கிறான். ஆனா அவனுக்கு சிறுபிள்ளையா இருக்கிற காலம் தட்டியும் அவன் எப்பெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறானோ அவனுக்கு அடிமையானவனுக்கு வித்தியாசம் எல்லாமே போயிடும். ஒரு வீட்டில் சுதந்திரவாளி இருக்கிறான், அடிமையானவன் இருக்கிறான். இப்போ சுதந்திரவாளி என்பவன் நீங்களும் நானும் சுதந்திரவாளியா இருக்கிறதுனால இப்போ வாக்குத்தத்தின் அடிப்படையில் நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். வாக்குத்தத்தம் என்னை சுதந்திரவாளியாக அடையாளப்படுத்துது. இப்போ வாக்குத்தத்தின் அடிப்படையில் நான் ஒரு சுதந்திரவாளி. இப்போ வசனம் சொல்லுது, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாக இருக்கிறான். அப்போ நீங்களும் நானும் எல்லாத்துக்கும் எஜமானனாக இருந்தும் நம்ம சின்ன பிள்ளையா இருக்க தட்டியும் அடிமையான ஒருத்தருக்கான் இல்லையா, அவனுக்கு எனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தட்டி ஒன்று விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரைக்கும் அது உங்களுக்கு புரிய விஷயம். சொல்லுங்கண்ணா, சின்ன பிள்ளையா இல்லை. அதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் குழந்தைகளாக இருந்தீர்கள், உங்களுக்கு என்ன பண்ண பாலை குடிக்க கொடுத்தேன், நீங்க பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டீங்க, உங்களுக்கு என்ன திருவசனமாகிய ஞானப்பாலை கொடுக்கிறேன். இன்னொரு இடத்துல பவுல் சொல்வாரு, நாங்கள் தேறினவர்களுக்குள்ள ஞானங்களை பேசுகிறோம். இது ஒரு ஞானம். பார்த்துக்கோங்களேன், நீங்கள் எஜமான் அப்படிங்கிற ஒரு மனநிலையே ஒரு ஞானம் தான். எஜமான் அப்படிங்கிற ஒரு மனநிலையே ஒரு ஞானம் தான். சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருந்தும், சொல்லுங்க, நான் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருக்கிறேன். நான் சொல்றேன், நீங்கள் எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியா இருக்கிறதுனால நீங்க தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கும் நீங்கள் எஜமான். வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது நீங்கள் தான் அதுக்கு எஜமான். நீங்கள் எஜமானனா இருக்கிறதுனால அடிமையானவன் ஒருத்தருக்கா இல்லையா, அவனை விட்டு நீங்க விலகி வந்துடணும். நான் சின்ன பிள்ளை மாதிரி நான் யாரோட இருக்க முடியாது. நான் டீ கடையில் உட்காந்து நியாயம் பேச முடியாது, எல்லாரோட நகைச்சுவை பேச முடியாது, சண்டை போட முடியாது, கோவப்பட முடியாது, 4 பேரோட எங்கேயாச்சும் போக முடியாது. ஏன்னா நான் ஒரு எஜமான். அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு எஜமானனை ரோட்ல நின்று சண்டை போட நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் எஜமானனா இருக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் தான் எஜமானன். எஜமான் தான் யாரை எங்க வைக்கிறதுன்னு தீர்மானிப்பான். உங்கள் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் எங்க இருக்க வேண்டும் என்று நீங்களே தீர்மானியுங்கள். நீங்கள் எப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே தீர்மானியுங்க. உங்க கூட யார் இருக்க வேண்டும் என்று நீங்களே தீர்மானியுங்கள். இந்த வாழ்க்கைக்கு நம்ம நிறைய இழக்க வேண்டியது வரும். ஆனா அதையெல்லாம் நல்ல இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுரு பாருங்களேன். நல்ல நேரங்களை இழக்கணும், நல்ல நபர்களை இழக்கணும், ஆனால் சரியான பாதையில கொண்டு போய் ஆண்டவர் விட்டுருவார். வாக்கு தத்துவம் என்னை நல்லவனாய் மாற்றுவதோ இல்லையோ சரியான பாதையில் என்னை கொண்டு போய் விட்டுருது. நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால ஆல்ரெடி நான் என்ன பண்றேன், நான் நல்லவனா மாறிட்டேன். வாக்கு தத்துவம் என்னை நல்லவனாக்கல மறுபடியும் என்னை சரியானவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நமக்கு இது யூஸ் பண்ணவே தெரியல. இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்த தெரியல. வாக்குத்தத்தம் வசனம் சொல்லுது, நான் உன்னை பயன்படுத்துகிற அந்த மனநிலைக்கு நான் உன்னை கொண்டுட்டு வரேன். நாட்கள் ஆகும், வருஷம் ஆகலாம், ஆனால் அது ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல ஒரு நாள் வந்து நிற்கும் பாருங்களேன். அதான் சொல்லுது, பின்பு நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறுபிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களை அனுப்பினார். அடிமையானவன் என்ன பண்ணுவானா, எஜமான் சொல்லி கூப்பிடுவானா, எஜமான் என்று கூப்பிடுவானா. அன்னைக்கு வசனம் சொல்லுது, ஆண்டவர் நம்மளை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வாக்குத்தத்தத்தின்படி
சுதந்திரா இருக்கிறதுனால அப்பா பிதாவேன்னு கூப்பிடுவேன். நீங்களும் நானும் பிள்ளை என்கிற மனநிலை வந்ததுனால, எனக்கு எல்லா உரிமை இருக்கிறதுனால நான் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடியதான அந்த ஸ்பிரிட்டை நான் வாங்கியிருக்கேன். நான் சொல்லுங்க, என் வாழ்க்கையில அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்படின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அப்படியே விசுவாசித்தான். நீங்கள் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திர என்று சொன்னா அவன் அப்படியே நம்பினானா. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் அப்படியே நம்பினானா. ஆபிரகாம் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் சொல்லி சொன்ன உடனே நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அவன் அப்படியே நம்பினானா. அல்லேலூயா. அவன் கூட அவன் மனைவி மட்டும் தான் இருக்கிறாங்க அங்க. அவனுடைய சரீரம் செத்து போச்சு. ஆனா வசனம் சொல்லுது அவனுக்கு ஒரு விசுவாச கேள்வி இருந்துச்சு. அவன் விசுவாசத்துல கேட்டான். கேட்ட உடனே வசனம் சொல்லுது அவன் ஆபிரகாமை தேவன் எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியாய் மாற்றினார். அவன் விசுவாசத்தினுடைய தகப்பனாய் மாறினான். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, நான் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறேன். கண்ட இடத்துல எல்லாம் உட்காரக்கூடாது. தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம். ஏன்னா நான் சுதந்திரனாய் இருக்கிறேன். நான் அடிமை அல்ல. அடிமையை தான் எல்லாத்தையும் உட்காந்துட்டு அழுதுட்டு பெருமூச்சு விட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருப்பான். நான் அழக்கூடிய ஆள் இல்லைங்க. என் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். சொல்லுங்க, இந்த வாழ்க்கையில அழுகை வராது. அழுகை, புலம்பல், கசப்பு எல்லாம் ஆண்டவர் மாத்துறார். நான் நம்புறேங்க, நான் சுதந்திரவாளியாக இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் சுதந்திரமான காரியங்கள் மட்டுமே நடக்கும். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு வயது தடை இல்லையோ, என் வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு வயது தடையே இல்லை. வார்த்தை நிறைவேறுவதற்கு வயது தடையே இல்லை. வார்த்தை வயதை காட்டிலும் வல்லமை உள்ளது. வயது சொல்லும் உனக்கு வயசாச்சு, உன்னுடைய எலும்புகள் பலன் கொண்டுட்டு, தசைகள் வேலை செய்யல, கண்கள் பார்வையில்லைன்னு சொல்லி. ஆனா வாக்குத்தத்தம் சொல்லும் வாழ வயதை நான் திரும்ப தருவேன்னு சொல்லி. அல்லேலூயா. வாழ வயதினர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்களாம். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்களாம். வாக்கு தத்தம் எப்பொழுதும் என் பலவீனங்களுக்கு சப்போர்ட்டை பண்ணாது. வாக்கு தத்தங்கள் என்னை எப்பொழுதும் பலனாக வைத்துக் கொண்டே இருக்கும். வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் பலவீனங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் நெகட்டிவா யோசிக்கிற எந்த நெகட்டிவ் சப்போர்ட் பண்ணாது. ஆண்டவரே, இப்படி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதற்கு வாக்கு திட்டம் சப்போர்ட் பண்ணாது. வாக்கு தத்தமே சித்தம் நிறைவேறுவதற்கு உண்டான கீ தான் வாக்கு தத்தம். உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கார் இல்லையா, அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு கீ இருக்கு தெரியுங்களா? அந்த கீ என்ன தெரியுமா? அதுதான் வாக்கு தத்தம். ஆமென். எப்படி பைக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு கீ, கார் ஸ்டார்ட் ஆக ஒரு சாவி இருக்குதோ, அந்த மாதிரி ஒரு திறவுகோல் தாங்க வார்த்தை. நீங்க இந்த வார்த்தையை வைத்து, இந்த வாக்கு தத்தத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் நீங்கள் திறக்கலாம், பூட்டலாம். வாக்கு தத்தத்தின்படி நாம் சுதந்திரராக இருக்கிறோம். அதை சொல்றாரு அந்த கலாத்தியர் 3:9 கீழே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. நான் சொல்றேன், இந்த இரவுல இது பெரிய காலை 2025ஆம் ஆண்டு முதல் நாள் காலை என்ன பண்ண மணி ஆச்சு, அரை மணி நேரம் தாண்டி போச்சு. ஆண்டவரே, நான் அப்படியே உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் நீதியாய் மாறுவதாக. இந்த காலை வேலை வீட்டுக்கு போங்க, எல்லாம் நீதியாகி மாறும். உங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போங்க, எல்லாம் நீதியாகி மாறும். நீங்கள் போனில் யார்கிட்ட பேசினாலும் சொல்லுங்க, நீதி உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும். சுதந்திரவாளியானவன் எல்லா இடத்துக்கும் போவார், ஆனால் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது, அதை அவர் சுதந்திரமாக எடுத்துக்கிடுவார். அவர் நினைச்சா டிவி போட்டு பார்க்கலாம், அவர் நினைச்சா சாப்பிடலாம், அவர் நினைச்சா அப்படி உருளலாம். நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட எல்லா சோர்ஸையும் நமக்கு வச்சிருக்கு, நமக்கு தெரியல. ஆமென். சொல்லுங்க, நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன், நான் எஜமானனா இருக்கிறேன். ஒன்று, நீங்கள் எஜமான் என்பதை மறந்து விடாதீர்கள். 2, நீங்கள் சுதந்திரவாளி என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்து, நீங்கள் அடிமை இல்லை என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் யாராச்சும் உங்கள்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே அடிமையாய் நான் வந்திருக்கிறேன், ஆண்டவர் சொல்ல, அடிமையா ஒருத்தர் வரதா இருந்தா வரவே வேண்டாம்டா, போங்கடான்றாரு. பிள்ளை மட்டும் உள்ளவா, அடிமையான அப்படி ஓடி போயிரு பசேரி. சொல்லுங்க, நான் அடிமை அல்ல, நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். சொல்லுங்க, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே
ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். நான் யாரோடு ஆஸ்வதிக்கப்படுனா, நான் ஆபிரகாம மாதிரியே ஆபிரகாமுக்குள் ஆஸ்வதிக்கப்படுகிறேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்கெல்லாம் நம்பணும், ஆண்டவரே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என் வாழ்க்கையில வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் எஜமான்.